மூக்கில் அடிக்கடி தும்மல் வந்துகிட்டே இருக்கா, என்ன காரணம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கும். வாங்க வீடியோவோட சொல்லலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்னென்னா சார், எனக்கு வந்து மூக்கில் அப்பப்போ தும்பல் வந்துக்கிட்டே இருக்குது, அடுக்கு தும்பல் வந்துக்கிட்டே இருக்குது, ஏனே தெரில, காலை ஏஞ்சோன்னு ஒரு 10-15 தும்பல் போட்டுடுறேன், மூக்கிலேருந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குது, என்னன்னே தெரியல அப்படின்ட்டு பல பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆன்லைன் கன்சல்டேஷனு, அது மாதிரி கிளினிக் வராங்க, இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை பற்றி ஒரு விரிவான ஒரு ஐடியா வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்து தோணுச்சு. அதனால தான் அந்த மூக்கில் அடிக்கடி தும்பலுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜென்ரலாக தும்பல்ன்றது என்னென்னா நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் ரிஃப்ளெக்ஸ்னா என்னதுன்னா, இப்போ திடீர்னு மூக்கில் ஏதாவது ஒன்று உள்ள போகுது, இல்லைனா ஒரு ஒரு எறும்போ இல்லைனா ஒரு பூச்சியோ உள்ள போகுதுன்னா டக்குன்ட்டு அதை வெளியே தள்ளுறதுக்கு வந்து டக்குன்னு அந்த நேச்சுரலாகவே கடவுள் வந்து ஏற்படுத்தின ஒரு ரிஃப்ளெக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தும்பல். ஸோ டக்குன்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஹை அமௌண்ட் ஆஃப் ஏரை உள்ளே இழுப்போம். இழுத்துட்டு மொத்த ப்ரெஷரோட ஒரு 100 மைல் ஸ்பீடில் இந்த ஏரை வெளியே விடுவோம். ஹச் அப்படின்ட்டு சர்க்குன்னு அப்படின்ட்டு ஃபுல்லாக வெளியே வருது. ஸோ இதுதான் வந்து தும்பல். ஸோ இது ஒரு நேச்சுரலாக ஒரு ப்ரொடெக்டிவ் ரிஃப்ளெக்ஸ். ஆனால் இது வந்து ஒரு வாட்டி 2 வாட்டி தான் ஜென்ரலாக வரும். அடுக்கு தும்பலாக வந்துக்கிட்டே இருக்குது, நான்ஸ்டாப்பாக தும்பல் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னும் போது என்ன காரணம் இருக்கலாம் அப்படின்னும் போது தான் முதல் இம்பார்ட்டன்ட் காரணம் என்ன வருதுன்னா அலர்ஜி அப்படின்ற ஒரு முக்கியமான காரணம் வருது. முக்கால்வாசி கேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் 90% எடுத்துக்கலாம், 90% ஆஃப் த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடுக்கு தும்பலுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது அலர்ஜி. அப்படின்னு என்ன சார், அலர்ஜினா என்ன, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி இருந்தால், ஜென்ரலாக ஒருத்தவங்க பாடி எப்படி இருக்குன்னா ஜெனட்டிக்காகவே மரபணுக்காகவே இப்போ அவங்களோட பாட்டன் பூட்டன் அப்புறம் அவங்களோட தாத்தா அதுக்கப்புறம் அவங்க அப்பா அப்படின்ற மாதிரி ஜெனட்டிக்ஸ்லேயே வந்துட்டு இந்த அலர்ஜி அணுக்கள் வந்து மரபணுக்கள் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் அட்டோபி அலர்ஜின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபேமிலிலேயே இந்த மாதிரி அலர்ஜி ஹிஸ்ட்ரி இருந்ததுன்னா அப்போ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்சிட்டிவ் இண்டிவிஜுவலாக மாறுவீங்க. சென்சிட்டிவ் இண்டிவிஜுவல்னால் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துட்டு ஏதாவது ஒரு சின்னதாக பட்டுதுன்னா ஓவர் ரியாக்ஷன், ஒரு ஓவர் ஆக்டிவிட்டி வர்றதுக்கு வந்து வாய்ப்பு வந்து உங்கள் பாடி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணும், அதுதான் அலர்ஜி. அப்போ நிறைய டைம் அலர்ஜினா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இம்யூனிட்டி குறைபாடு கிடையாது, அலர்ஜினா ஓவர் ஆக்ஷன், ஓவர் ரியாக்ஷன். இன்னும் எளிமையாக உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க, நான் இருக்கேன்னு ஒருத்தர் இருக்காரு. ஒருத்தர் வந்து என்ன பார்த்து திட்டுறாரு, போடா டே அப்படின்றாரு. நான் சிரிச்சுக்கிட்டு ஓகே சார் தேங்க்ஸ் அப்படின்னுறேன். ஆனால் இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெகு கொண்டு என்னடா யாரை பார்த்து திட்டுற அப்படின்னு அடிக்க போறாரு. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவர் தான் வந்து ஓவர் ஆக்டிங், அதாவது ஓவர் ரியாக்ஷன் பண்ணுறாருல, அதுதான் அலர்ஜி. அப்போ உங்கள் உடம்பு சின்னதாக ஒரு தூசியோ ஒரு புகையோ இல்லை ஒரு கிளைமேட்டில் காற்று மாறுதலோ இதெல்லாம் பட்டுதுன்னா உங்கள் உடம்பு சும்மா ஒரு தும்பலோடு நிற்காமல் ஓவர் ரியாக்ட் ஆகி தும்பிக்கிட்டே இருக்கீங்க. இதுதான் அலர்ஜி. இந்த அலர்ஜி மூக்கில் வரும்போது அதுக்கு பேர் தான், அந்த நோய்க்கு பேர் தான் என்னென்னா அலர்ஜிக் ரைனைட்டிஸ். ரைனைட்டிஸ்னா மூக்கு, அலர்ஜிக் ரைனைட்டிஸ்னா மூக்கில் வர ஒரு அலர்ஜி அப்படின்லாம். இது ரொம்ப ரொம்ப காமன், எல்லா வயதுலேயும் வந்து தாக்குது. எஸ்பெஷலி இந்த யங்கர் ஏஜ்லேருந்தே தெரிய ஆரம்பிச்சிருது. இதுக்கு முக்கியமான காரணம் சொல்லிட்டேன், ஜெனட்டிக்காக வர்றதுனால தான்ட்டு. ரைட். இப்போ இதுக்கு வந்து என்ன வந்து மெயின் இரிட்டன்ட் என்ன நினைச்சு இது தூண்டுறதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த இரிட்டன்ட் என்னென்ன அப்படின்றது பார்ப்போம். இரிட்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கியமான இரிட்டன்ட் நம்ம ஊரில் என்ன அப்படின்னா தூசி ப்ளஸ் தூசியில் இருக்கக்கூடிய மைட்ஸ் என்னது, அந்த சின்ன சின்ன பூச்சிங்க இருக்கும்ல, இந்த மூட்டை பூச்சியோட ரொம்ப சின்ன சைஸில் பூச்சிங்க இருக்கும். ஸோ தூசியில் இருக்கக்கூடிய பூச்சிங்க டஸ்ட் மைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹவுஸ் டஸ்ட் மைட்டும் தூசி தான் வந்துட்டு 90% மேஜர் காரணமாக அமையுது. ஒன்று. டஸ்ட்டுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காற்றுல இருக்கிற புகையில் இருக்கக்கூடிய ஒரு சில இரிட்டன்ஸ், இப்போ எக்ஸாம்பிள் நம்மளோட கார்பன் மோனோ ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, இதெல்லாமே இரிட்டேஷன்ஸை வந்து கொண்டு வர முடியுது. இது வந்து 2. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ஸ், அதாவது நம்மளோட நாய், செல்ல பிராணிகள்னு சொல்கிறோம்ல, நம்மளோட நாய் பூனை, நாயில் இருக்கிற முடியை தாண்டி நாயில் இருக்கிற இந்த டேண்டர்ஸ், டாக் டேண்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கேட் டேண்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதில் இருக்கிற டெட் ஸ்கின் பொடுகு மாதிரி கொட்டும்ல அந்த டேண்டர்ஸ், இதெல்லாம் ஹைலி அலர்ஜிக்காக உண்டு பண்ணுது. அதுக்கப்புறம் லிஸ்ட்டில் வர்றது இன்டோர் ஏர் பொல்யூஷன், அதாவது ரூமுக்குள்ளே இருக்கிற அந்த காற்றுல இருக்கிற அந்த புகைங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கொசுவத்தியாக இருக்கட்டும், ஊதவத்தியாக இருக்கட்டும், ஆல் அவுட்டு, சாம்பிராணி, இந்த மாதிரி விஷயங்களும் வந்துட்டு இந்த வந்து தூண்டுதலை வந்து ஏற்படுத்துது. அடுத்து நம்மளோட கிளைமேட். இப்போ கிளைமேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஜென்ரலாக இந்த குளிர் சீசனு இல்லைனா ஏர் ரொம்ப ட்ரையாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து வெட் ஏராக இல்லாமல் வெயில் சீசனில் ட்ரை ஏராக இருக்குது. இதுவும் வந்து இந்த மாதிரி அலர்ஜியை வந்து தூண்டுது. அப்போ இரிட்டன்ஸ்ன்ற லிஸ்ட்டில் இவங்க எல்லாருமே வராங்க. தூசியில் இருக்கிற மைட்டு, அதுக்கப்புறம் வந்து புகை சமாச்சாரம், கொசுவத்தி ஊதவத்தி அந்த மாதிரி சமாச்சாரம், செல்ல பிராணிகள், அதே மாதிரி வந்து முக்கியமானது மறந்துட்டு பாருங்க,
இந்த வெளியே போகிறோம் அப்படின்னும் நிறைய பேர் அந்த கார்டன் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த பூக்கள்லேருந்து உள்ளே வந்து பூக்களோட அந்த விதைகள் வந்து வெளியே வரும். அது பேர் தான் பாலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பாலன்ஸ்க்கும் நிறைய பேர் அலர்ஜி ஆவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அலர்ஜன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வருது. அப்போ இது என்ன பண்ணுதுன்னா, இப்போ நீங்கள் வந்து டஸ்டிங் பண்ணுறீங்க, பெருக்கிறீங்க, இது பண்ணும்போது இது வந்து மூக்கில் ஏறுது. ஏறின உடனே உங்கள் மூக்கில் போய் பட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, உங்கள் மூக்கு தான் என்ன மூக்கு, சென்சிட்டிவ் மூக்காச்சே. அப்போ ஓவர் ரியாக்ஷன் ஆகுது. அப்படி ஓவர் ரியாக்ஷன் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, அலர்ஜி அணுக்கள் அதிகமாகுது. அலர்ஜி அணுக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்னோஃபில் ஒன்று இருக்குது, ஐஜின் ஒன்று இருக்குது. இந்த அணுக்கள்லாம் அதிகமாகுது. இது அதிகமாகும் போது உடனே மூக்கிலேருந்து தண்ணி, தும்பல் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொட்ட ஆரம்பிக்குது. இதுதான் வந்துட்டு அலர்ஜிக்கு முக்கியமான காரணமாக வந்து இரிட்டண்ட்டாக வந்து அமையுது. அறிகுறிகள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்னது, தும்பல் மெயின் அறிகுறி. தும்பலை தாண்டி வந்து அடுக்கு தும்பல், அதை கண்டினியூஸாக தும்பல் வந்துக்கிட்டே இருக்கிறது. அடுத்த முக்கியமான அறிகுறி பார்த்தீங்கன்னா மூக்கிலேருந்து தண்ணி வர்றது, தண்ணி வந்துக்கிட்டே இருக்கிறது. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூக்கு அடைப்பு, அதாவது மூக்கு பிளாக்காக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு. கொஞ்சம் தீவிரமாகும் போது எனக்கு ஸ்மெல்லு தெரியல, காற்றே போக மாட்டேங்குது, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, இந்த மாதிரியே பேஷண்ட்ஸ் வருவாங்க. ஆனால் ரொம்ப காமனாக வந்து இந்த தண்ணி தும்பல் தான் வந்து மெயினான அறிகுறியாக வந்துட்டு இந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மூக்கு அலர்ஜிக்கு வந்து இருக்குன்னு நம்ம சொல்லலாம். சரி சார், அறிகுறி சொல்லியிருக்கீங்க, எப்படி வந்து நான் என்ன பண்ணணும், நான் வந்து எப்போ போய் டாக்டரை பார்க்கணும்? ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக வந்துட்டு நுரையீரல் டாக்டரை வந்து நீங்கள் பார்க்கணும். ஏன்னா அலர்ஜி ஸ்பெஷலிஸ்ட் கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா வெறும் வந்துட்டு ப்ரிகாஷன் மட்டும் இல்லாமல் மருந்துங்களும் கொஞ்சம் சேர்த்து போட்டோம்னா நல்ல அந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸை சூப்பராக கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரி என் சைடில் நான் என்ன ப்ரிகாஷன் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி இண்டோர் ஏர் பொல்யூட்டன்ஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக வைங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெருக்கிறது, ஒற்றடிக்கிறது, தூசி தட்டுறது, பெட்ஷீட் மாற்றுறது, இந்த மாதிரி ஏரியாலலாம் கொஞ்சம் இல்லாமல் இருக்கிறது. ஒரு சர்வெண்ட் மாதிரி வச்சுக்கலாம். இந்த ரெஸ்ட் ரூமில் ஆசிட் ப்ளீச்சிங் போடுற யூசேஜில் வேறு யாராவது பண்ண விடலாம். கிச்சன் பக்கம் போகிறீங்கன்னா மாஸ்க் மாதிரி மாட்டிட்டு போங்க, எக்ஸாஸ்ட் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ தட் வதக்கரம், தாளிக்கிறோம், மீன் வறுக்கிறோம், இந்த புகைகள்லாம் உள்ளே போகாமல் இருக்கலாம். டூ வீலர் வெளியே போகும்போது ஹெல்மெட், மாஸ்க், ஸோ தட் பஸ்ஸு போக, லாரி போகலாம் டேரெக்டாக படாமல் இருக்கிறது. இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிகள் உங்கள் சைடில் பண்ண வேண்டியது இருக்குது. அதர் தேன் திஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மூக்கை க்ளீனாக வச்சுக்கணும். அப்போ அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு 3-4 நாள் வந்து பார்த்தீங்கன்னா மூக்குக்கு வந்து ஒரு ஆவி காமிக்கிறது, ஸ்டீமிங். ஸோ ஸ்டீமர் என்னமோ தெரியும் உங்களுக்கு, வந்து ஸ்டீமரும் இருக்குது. இல்லைனா வந்து தண்ணியை சுட வச்சு கூட நீங்கள் வந்து ஆவி வரும். அதில் விக்ஸு, தைலம் அந்த மாதிரி எதுவுமே போடாதீங்க. பிளெயின் ஸ்டீமை வந்து நல்லா அந்த சைனஸ் ஏரியாவில் வந்து காமிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறீங்க. ஸோ ஸ்டீம் ஒரு 4-5 மினிட்ஸ் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நல்லா பிராணாயாமா மூக்கெல்லாம் சிந்துறீங்க. இந்த மாதிரி வந்து வாரத்தில் ஒரு 3-4 நாள் பண்ணிங்கன்னா மூக்கு எப்பவுமே கொஞ்சம் க்ளீனிங்காக, மாய்ஸ்சரைஸ்டாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ தட் வந்து உங்களுக்கு அந்த டஸ்ட் கிஸ்ட்லாம் படுறதுனால தானே இன்க்ரீஸ் ஆகுது, அதெல்லாம் கொஞ்சம் டவுன் ஆகும். இது எல்லாமே நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான ப்ரிகாஷன். ஓகே, அதை தாண்டி வந்து நீங்கள் உடனே டாக்டர் போய் பார்க்கணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தட் நீங்கள் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக இது எப்படி சொல்லி முடிக்கலாம்னா, இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மண்டை இருக்கிற வரைக்கும் சளி விடாது. அதுதான் இந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ். அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு இதனால் உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலபிள் நோய் தானே தவிர க்யூரபிள் நோய் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டோம், ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு அப்புறம் திருப்பி நீங்கள் புகையில, தூசியில் ஏதாவது பட்டாசு கிட்டாசு வெடிச்சிட்டு நல்ல புகையை உள்ளே விட்டுக்கிறீங்கன்னா அப்போ திருப்பி இந்த தும்பல் ஆரம்பிக்கலாம். அப்போ இதை கண்ட்ரோலில் வச்சுக்கணுமே தவிர க்யூர் பண்ணிடுங்க, இதோட வரவே கூடாது அப்படின்ற மாதிரி ஆங்கிள் தப்பு அப்படின்றத உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். மற்றபடி இதனால் உயிருக்கு ஏதாவது ஆபத்தானா கண்டிப்பாக உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. மேபி நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டு மூக்கில் இருக்க ஃபுல் பிளாக் ஆகி, சளி சேர்ந்து, இன்ஃபெக்ஷன் ஆகி, சைனஸை மாதிரி, அப்புறம் பிரெயினுக்கு போய் அப்படின்ற ரொம்ப டேஞ்சராக போச்சுன்னா தான் அந்த அளவுக்கு நீங்கள் விடமாட்டீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் சீக்கிரமாகவே இதை ஈஸியாக செக் பண்ணி கண்ட்ரோலில் கொண்டு வந்துக்கோங்க அப்படின்றது தான் முக்கியமான பாயிண்ட்டாக வந்து இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா அலர்ஜிக் ரைனைட்டிஸ் அப்படின்றது வந்துட்டு மூக்கில் வர ஒரு அலர்ஜி. மண்டை இருக்கிற வரைக்கும் சளி விடாது. ப்ரிகாஷன் மற்றும் தடுப்பு நடவடிக்கை ரொம்ப முக்கியம். டாக்டர் ஒருத்தரை வந்து பல்மனாலஜிஸ்ட்டை பார்த்துட்டு அதை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இந்த மாதிரி வீடியோஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.